ஹாய் மிஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ஒன்ஷெட் பார்க்க போகிறோன்னா வில்லேஜ் மாமா அப்படின்ற டேயோட ஒரு ஒன்ஷெட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி லவர் அப்படின்ற ஐடியிலேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஒன்ஷெட்டுக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் வந்துட்டு சிட்டியில் இருக்கீங்க, டே வந்துட்டு வில்லேஜில் இருக்கான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா நேம் வந்துட்டு லியா, உங்கள் நேம் வந்துட்டு ஒயன். உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. டேக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. டேக்கு ஒரு அண்ணன் இருக்கான். டேயோட அண்ணன் பேர் ஜேகே. டேயோட அண்ணாவும் உங்களோட அக்காவும் 2 இயர்ஸாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லியிருப்பாங்க, டேயோட வீட்லேயும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் மேரேஜ் பண்ணுறதுக்கு, என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்களும் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அக்கா எல்லோரும் உங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறதா இருக்கும். உங்கள் ஊர்னால் ஜேகே இருக்க ஊர், அதுதான் உங்கள் ஊர். அங்கே கிளம்பி போகிறதா இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டோரிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். மார்னிங் டைம் வந்துட்டு உங்கள் அக்கா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்கா. ஐயோ நான் இன்றைக்கி பார்க்க போகிறேனே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்ன எவ்வளோயா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லவ்வுக்கு மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லவ் பண்ணுறவங்களையும் உங்களுக்கு லைட்டாக பிடிக்காது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா, டி ஓயன் ரெடி ஆகலையாடி? நான் எங்கும் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்னது, இந்த பெரிய வீட்டில் நீ மட்டும் ஒத்திக்கு இருக்க போகிற, இது நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும்தானே போகிற, அம்மா அப்பா இருப்பாங்கன்னு. எங்கடி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் மட்டுமா போவேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ஒத்திக்கும் இருக்க முடியாமல் கடுப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அக்கா வந்துட்டு என்னென்னா ட்ரெடிஷ்னல் பொண்ணு மாதிரி ஹாஃப் சாரி வந்து வேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சும்மா சிட்டியில் போடுற மாதிரி பேண்ட் ஷர்ட்டு போட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ரூமுக்குள்ளே வராங்க. வந்துட்டு உங்கள் அக்காவை பார்த்துட்டு ஹாப்பி ஃபேஸோடு இருக்கிறவங்க உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏம்மா என்ன மட்டும் அப்படி பார்க்குற அப்படின்னோடனே, ஒயன் நம்ம இப்போ போகிறது வில்லேஜ், சிட்டி கிடையாது. ஸோ அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்படி தான் வருவேன், நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்கள் அம்மா வந்துட்டு சரி வரும்போது ஏதாச்சும் டாகோ இல்லை ஏதாச்சும் ஊரில் இருக்கிற ஏதாச்சும் விலங்கு கடிச்சா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், நான் என்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, உங்கள் அம்மாவும் என்ன எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, சரி கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, உங்கள் அக்காவும் எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள்லாம் போகிறீங்க. என்னதான் உங்களுக்கு நீங்கள் அக்காவை கண்டுபிடிச்சாலும் போகும்போது ஒரே சீட்லேருந்து தான் போகிறீங்க, பேசிகிட்டே போகிறீங்க. லியா உனக்கு எப்படி ஜேகே பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, லியா வந்துட்டு சொல்கிறா, அது உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர், அப்போது நீ வந்துட்டு ஒரு 10th நம்ம தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் ஊர் திருவிழான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம்னு வராமல் இருந்துட்டேன். நான் மட்டும்தான் அம்மா அப்பா கூட போனேன். அதெல்லாம் எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒத்தைக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயம்னு சொல்ல முடியாது, ஒத்தைக்கு இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் அது பேட் மெமரிஸில் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கா சொன்னதும், சரி அதெல்லாம் விடு, சரி நீ உன் கதையை சொல்லும்போது, அதான்டி அன்றைக்கி நாங்கள் போனோம், அப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக ஜேகேவை பார்த்தேன். அப்போது என் கண்ணுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சா, ஒரு ரெக்கே இல்லாத ஏஞ்சல் மாதிரி. அவன் என்ன தான் வில்லேஜில் இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து சிட்டி லுக் இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், சரி ஓகே புலம்புனது போது போதும், உனக்கு எப்படி லவ் வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்போது சும்மா இருந்து கேளுடி அப்படின்ற மாதிரி, சரி கேட்டு தொலைக்கிறேன், நான் தானே தொடங்கி வச்சேன், சொல்லவா? சரி சொல்லு. அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போனேன். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன், ஊருக்கு வர்றது ரொம்ப இதாக இடைஞ்சலாக இருக்கும் அப்படி தான் இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த நேச்சர் வைப்பு, அப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போது ஒரு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு வயல் ஓரமாக நடந்து போயிட்டுருந்தேன்னா, அப்போ திடீர்னு நம்ம பாட்டி வீட்டு போகிற வழி மறந்துருச்சு. திடீர்னுலாம் இல்லை, அது வரை போகிறது கிடையாது.
ஸோ வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போது எதிரில் தான் வந்துட்டு இருந்தான். ஸோ நான் வந்துட்டு இது நேற்றுக்கு நம்ம திருவிழாவில் பார்த்த இறக்கே இல்லை, அது ஏஞ்சல் இல்லை அப்படின்ற மாதிரி நான் தானே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வரவும் என்ன பண்ணிட்டேன்னா பொத்தனைக்கு இதை விழுந்துட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு அங்கே அப்படின்னா நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு என்னது உன்னோட ரெக்கை இல்லாத ஏஞ்சல் முன்னாடி நீ விழுந்து மண்ணக்க விட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நான் விழுந்ததாகவும் பார்த்துட்டான். நானும் நினச்சேன் ஒரு வேளை நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு அவன் ஹேண்ட் தந்தான். அப்போ எனக்கு என்ன ஃபீலாக இருந்துச்சு தெரியுமா? இதோ என்னோடய வாழ்க்கையில் நீ வந்து விளக்கேத்துறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் ரொம்ப ஹாப்பியாக கை கொடுத்து எழுமினேன். அப்புறம் அவனே என்னை கூட்டிகிட்டு போய் நம்ம பாட்டியில் விட்டுட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகினான். என்னோடய பேர் ஜேகே, நான் இங்கே தான் உங்கள் பாட்டியிலேருந்து 2 வீடு தள்ளி இருக்கிறேன், உங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாலும் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா இது என்கிட்ட எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு தான் இருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன், டிலேலாம் பண்ணல. அப்படி சொல்லிவிட்டு போனதை நான் கூப்பிட்டேன், ஜேகே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவனும் திரும்பி பார்த்தான். அப்போ தான் சொன்னேன், எனக்கு என்னவோ தெரியலை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்துட்டு அவன் முழிச்சான். என்னது ஒரு பொண்ணு சொல்கிறது நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிட்டு இருந்தான். ஸோ இருந்தாலும் அவன் சொன்னான், சரி ஓகே உங்களுக்கு இருக்கிறது நான் உங்கள் ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், பட் எனக்கு இன்னும் உங்களை அப்படி அந்த ஃபீலிங்ஸில் வச்சு தான் பார்க்கல அப்படின்னு வந்து நானும் சொன்னேன், சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ நீங்கள் வந்துட்டு அடி பாவி நம்பர்லாம் கொடுத்துட்டியா ஃபஸ்ட் மீட்டிங்கில் என்னும்போது என்ன பண்ணுறது எனக்கு தான் பிடிச்சி போச்சே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி சொல்லு. அது அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஒரு அண்ணன் நம்மளேருந்து கால் வந்துச்சு. அப்புறம் நானும் ஹலோ அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்கே இருந்துட்டு ஒரு கோல்டு வாய்ஸில் ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு இது யாருடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்போது என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டு. அப்போ நான் திங்க் பண்ணேன் எப்படியும் ஜேகே தான் இருக்கும் அப்படின்னு. நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஜேகேவா அப்படின்னு கேட்டேன். போது நீங்கள் இன்னும் மறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மறக்க முடியுத ஃபேஸா அது அப்படின்ற மாதிரி தான் பண்ணும்போது அவன் சொன்னான், இல்லை அன்னைக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை ஒரு கொஞ்சம் டைம் வேணும்னு. ஸோ நீங்கள் இல்லாதப்போ உங்கள் ஃபேஸ் பார்க்காதப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ப்ராமிஸ் வாங்கிக்கிறேன், நானும் உங்களை விட மாட்டேன். ஸோ நீங்களும் லாஸ்ட் வரை இருப்பீங்களா? அப்படி லாஸ்ட் வரை இருப்பீங்கன்னா மட்டும் ஓகே சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அக்காவும் ப்ராமிஸ் நான் உங்கள் கூட கடைசி வரை இருப்பேன். இப்படி தாண்டி சேர்ந்தோம். இதுதான் எங்களோட காவிய காதல் கதை அப்படின்னு அவங்க அக்கா சொல்லி முடிச்சோடனே, நீங்கள் காதல் கதைன்னு சொல்லு, பட் காவிய காதலெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்றீங்க. உடனே உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, சரி போதும் உங்கள் ஆர்கியூமெண்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இந்த பாட்டி வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு, இனியாச்சும் உங்கள் சண்டையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒரு நல்ல அக்கா தங்கச்சியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கார் பார்க் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு கார்லேருந்து இறங்கி போகிறீங்க. போகும்போது உங்கள் பாட்டி வந்துட்டு உங்களை இதுவரை பார்த்தது கிடையாது, அதாவது சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களை அப்படி பார்க்கும்போது என்ன, நீங்கள் வந்துட்டு அவங்க 3 பேரோடையும் பொருந்தாமல் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் அக்கா வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, என்னம்மா பேத்தி நல்லா இருக்கிறியா, எங்கம்மா ஒயன் வரலையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறீங்க, நான் தான் ஒயன். இல்லைம்மா ஒயன் ஒன்றே சொல்லலை, லியாவோட சிஸ்டர் ஆகிய ஒயன், அதுதான் பாட்டி தான் வந்து. அப்போ உங்கள் அம்மா போகிறாங்க வந்துட்டு, ஆமாம்மா இவங்க தான் ஒயன் அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி வந்திருக்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் கொஞ்சம் சிட்டியில் வந்து பொண்ணா, அதான் ஊருக்கு இப்போ தான் முதல் முறை வரேன், ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா அது இப்போ தான் வரா, அதனால் கொஞ்சம் இனி போக தான் பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு தராங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு
உங்கள் பாட்டியை பார்த்துட்டு உங்கள் பாட்டிகிட்ட எப்படியாச்சும் மிங்கிள் ஆகணும். ஸோ உங்கள் பாட்டி வந்துட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக, பாட்டி இதெல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பாட்டி, ஆமாம் நான் தான் பண்ணேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் என் லைஃப்பில் இதுவரை சாப்பிட்டது கிடையாது, எவ்வளோ டேஸ்ட், டெய்லி வந்து உப்பு இல்லாத உரப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடந்துச்சு. இப்போ நான் நாக்கில் ஏதோ அமிர்தத்தை வச்ச ஃபீல் வருது பாட்டி அப்படிங்கும்போது உங்கள் பாட்டி வந்து ப்ளஷ் ஆகுறாங்க. ப்ளஷ் ஆகிட்டு சிரிக்கும்போது உடனே உங்கள் அம்மா அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன முறைக்கிற, உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டிக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பிடிக்குது. உடனே அவள் கேரக்டர் வைஸ் நல்லா தான் இருக்கா, போக போக ட்ரெடிஷ்னல்லாம் பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ரொம்ப மிங்கிளாகி பேசுகிறாங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பாட்டி வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறதில்ல. உங்கள் அக்காவை பார்த்துட்டு கேட்குறாங்க, ரெடி ஆகிட்டியாம்மா? ரெடி ஆகிட்டேன், 2 years வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்போது சரி சரி. அப்போ நீங்கள் வந்துட்டு, பாட்டி உங்களுக்கும் தெரியுமா இவங்க லவ் பண்ணுறது? அன்னைக்கு கடலை போடும்போது நான் லைட்டாக நினச்சேன், பட் இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி பார்க்கல, ரொம்ப ட்ரூ லவ் தான். சரி சரி மதி பாட்டி, வர வழி வர இதை தான் கேட்டுட்டு வந்துட்டேன். சரி ஓகே, ரூம் அங்கே இருக்குது, எனக்கு ரூம். உடனே உங்கள் பாட்டி அங்கே கை காட்டும் போது சரி ஓகே பாய் நான் தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி, என்னது குட் நைட்டா? ஆமாம் பாட்டி, இப்போது டைம் 4 o'clock ஆகுதா, நான் இனி தூங்கி எழும்பணுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock ஆகும். ஸோ குட் நைட் சொல்ல முடியாதுல்ல, அதனால குட் நைட் சொல்லிக்கிறேன், எல்லோரும் குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அப்படி பொத்துன்னு போய் படுத்துட்டு அப்படியே தூங்குறீங்க. உங்கள் பாட்டி விளையாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே யாரெல்லாம் இருக்கிறாதுன்னா உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் அக்கா, பாட்டி 3 பேருக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா அப்பாவும் கேட்குறாங்க உங்கள் பாட்டிகிட்ட, என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்றபோது ரெடி பண்ணிட்டோம், புரோக்கர் வந்துட்டு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, அந்த டைமில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அது என்னதுன்னா இன்னும் 2 days இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இன்னும் 2 days தான், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் 1 weekல மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்டே போகிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜேகேயோட வீட்டில் எப்படி இருக்குன்னா, ஜேகேயோட அம்மா வந்துட்டு அவங்கள வந்துட்டு சிங்கிள் பேரண்டாக தான் 2 பேரும் வளர்த்துப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே ஏன் அப்படி 2 months கேப் கேட்டுப்பான்னா, அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கிடையாது, அவனை இவ்வளோ தூரம் வளர்த்தாங்களா, அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கணும், அதனால தான் டைம் கேட்டிருப்பான். ஸோ வந்துட்டு ஜேகேயுடைய வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த இதில் வந்துட்டு கேட்பான். அப்போ அவங்க அம்மாவும் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே தான்ப்பா அப்படிங்கும்போது, இல்லைம்மா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தான் எனக்கு ஓகே, ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஜேகேயோட அம்மாவுக்கும் தெரியும். சொல்லப்போனால் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும். ஸோ உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் பேசியிருக்காங்க. அதுலேருந்தே ஜேகேயோட அம்மாவுக்கு தெரியும் அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி தான், நம்பி ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே கிட்டே எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஜேகே உடனே சொல்லிடக்கூடாது, ஒரு 2 month கேப்புக்கு அப்புறம் உண்மையாக லவ் இருக்குமா இல்லைன்னு சொல்லி தான் அப்படி சொல்கிறதுக்காக தான் அப்படி வெயிட் பண்ணி உங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருப்பாங்க. இப்படி போக டே வந்துட்டு வீட்டில் கிடையாது. இதை ஜேகேயும் டேயோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 2 days தான்ப்பா இருக்குது அப்படின்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும், நம்ம சைடில் இருந்துட்டு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு, எங்கம்மா அந்த டே, அவன் ஏதாச்சும் அங்கே எங்கேயாச்சும் காணும், யார்ட்டையாச்சும் சும்மா அவனுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா யாரையாச்சும் பிடிச்சி வம்பளத்தில் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, என்னோட மேரேஜுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் இருந்தால் கூட சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் டே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, ஒரு வயல் சைடு உட்காந்து போகிற வரவங்க, அதாவது அங்கே வேலைக்கு போவாங்க வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் டேயோட வேலை இதுதான், போகிற வரவங்களெல்லாம் வம்பிழுத்துட்ருக்கிறது, டீஸ் பண்ணி வம்பிழுத்து போகிற வரவங்கள
சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கிறது தான் அவனோட வேலை, வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ டே இப்படி இருக்கிறதுனால அந்த ஊர்லேயே டேயை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஜேகேவை தெரியாதவங்க கூட இருக்காங்க, பட் டேயை தெரியாதவங்க ஒருத்தருமே கிடையாது. இப்போ புதுசாக அந்த ஊருக்கு வந்தவங்களாக இருந்தாலுமே டேயை தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் பாப்புலரான பையன்தான் டே. அப்போது நீங்கள் வந்துட்டு தூங்கி தூங்கி பார்க்குறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல. நம்ம வேறு ரொம்ப ஃபீலாக போட்டோம். நான் 4 மணிக்கு தூங்கினா நெக்ஸ்ட் டே 10 o'clock தான் வந்திருப்பேன்னு. இப்போது இவங்க மூஞ்சில் எப்படி நம்ம முழிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் இவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கக்கூடாது, எப்படியும் நம்மளை கலாய்ச்சி ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட பேக் டோர் விளையாட்டு வெளியில் போகிறீங்க. சும்மா சுற்றி பார்க்கலாம், டைம் போகுமே, வில்லேஜ் சைடாச்சு. நம்ம அக்கா கூட சொன்னாலே இதுவும் நேச்சர் வைப்பான், ரொம்ப நல்லா இருக்குமா அப்படி இப்படி சொன்னாலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டோட பேக் சைடு வழி போகிறீங்க. இது வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா லியா பாட்டியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. விளையாட்டு பிள்ளை நம்ம பார்த்து அவளை ஏதாச்சும் சொல்லிடுவோன்னு சொல்லி அவளே போகிறா. அதுவும் நல்லது தானே, கொஞ்சம் இயற்கையை பற்றி ஊரை பற்றியெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சீரியஸாக எடுக்கல. நீங்கள் வந்துட்டு பேண்ட்டும் ஷர்ட்டு தான் போட்டிருக்கீங்க. ஸோ அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே வந்துட்டு டே இருக்கான். டே வந்துட்டு என்னது பிளாக் ஷர்ட்டும் ஒயிட் வேஸ்ட்டையும் அப்படி போட்டுட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது என்ன தான் ஓவர் ஹீட்டாக இருந்தாலுமே அந்த வயல் சைடில் நடக்கும்போது 4 பக்கம் வழியெல்லாம் இருக்கும். அந்த நெல் அது இதெல்லாம் பார்த்து, அப்புறம் கீழே வந்துட்டு தண்ணியெல்லாம் போகும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மேலே ஹாட்டாக இருந்தாலும் கீழே நடக்கும்போது ரொம்ப சில்லுன்னு ரொம்ப அந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. டே வந்துட்டு ஃப்ரெண்டில் இருக்கான். நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து பார்க்குறீங்க, யாருடா அது அப்படின்னா ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியல, அது பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு போகிறவங்கள அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான், வம்பிழுக்கிற வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓ, ஊரில் வந்துட்டு ஏதோ ரவுடி திரியிறான் அது திரியிறான்னு எல்லாம் பாட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது இவன் தானோ அப்படின்ற மாதிரி ரவுடி ரேஞ்சுக்கு நீங்கள் அவனை திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு திடீர்னு நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்ருக்காது, அவன் திடீர்னு வந்துட்டு யாராச்சும் இங்கே போகிறாங்களா வராங்களான்னு சொல்லி சடனாக பார்க்குறான். அப்போ நீங்கள் என்னது ஐயோ நம்மளை பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நீங்களும் அந்த கிட்ட வந்துட்டு ஒரு சகதி பொந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விழுந்துடுறீங்க, பொத்துன்னு விழுந்துடுறீங்க. டே வந்துட்டு அதை பார்த்துட்றான். பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு நினச்சி பார்க்குறீங்க, இதே இன்சிடெண்ட் தான் நம்ம அக்காவுக்கு நடந்துச்சுல்ல. ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாது ஏஞ்சல் வராங்களோ, சே நம்ம இதுக்கு அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறோம், நமக்கு தான் லவ்வே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எந்த ஏஞ்சல் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் உங்கள் சோல் அது வந்துட்டு அப்படி யார் வர்றது அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு டே வரான். டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குனிஞ்சு தான் நிற்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கல. பட் வரும்போது வேஷ்டி கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறேன் இதுதான் நம்மளோட அந்த ஏஞ்சல் பாயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறதுக்கு மாதிரி நீங்கள் போகிறீங்க. அங்கேருந்து கை வாரது மாதிரி இருக்குது. பட் கை வாரது மாதிரி இருந்தாலும் நீங்கள் கையை கொண்டு போனதும் அவன் வந்துட்டு கையை வந்துட்டு உங்களை எழுப்பி விடாமல் அவன் கை தட்டி சிரிக்கிறான். வேறு யாரும் டே தான். என்னம்மா இது புதிய ஸ்டைலாக இப்படி பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு விழுறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கா ரொம்ப அசிங்கமாக போச்சு. அவன் ஃபேஸ் கூட நீங்கள் பார்க்கல, நீங்கள் வந்துட்டு அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. பட் அவனை நீங்கள் பார்க்கல. டே வந்துட்டு வம்பளை இருப்பான், பட் அவனை நீங்கள் ஃபேஸ் கிளியராக பார்த்துருக்க மாட்டிங்களா. ஸோ இப்போ தான் ஃபேஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வேறு பர்சன் அது வேறு பர்சன் அப்படி தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க. அப்போது வந்துட்டு சிரிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சா. அப்போது சிரிச்சுட்டு திருப்பி கை கொடுக்குறான். பட் நீங்கள் வந்து உங்கள் கையை நீங்கள் கொடுக்கல. இல்லை நான் எலும்பிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எலும்ப ட்ரை பண்ணுறீங்க. திரும்பவும் அதில் தான் விழுறீங்க. அவன் திரும்பவும் சிரிச்சுட்டே இருக்கான். ஃபைனலாக அவன் கை கொடுக்குறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் கை எப்படியும் எடுத்துருவான்னு தெரிஞ்சு தான் நீங்கள் கை கொடுப்பீங்க. பட் கையெல்லாம் எடுக்கலை. உங்களை தூக்கி விட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு. அப்போ வந்து கேட்குறான், இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அந்த குளம் அதெல்லாம் இதுவரை பார்த்தது கிடையாது, அது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ வேண்டாம், ஒரு வேளை குளமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கும்போது டே வந்துட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து வரவங்களை கவர் பண்ண மாதிரி வரான். உடனே அவன் கேட்குறான், நீங்கள் வந்துட்டு எந்த ஊர் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு சியோலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அங்கேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம், எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டேக்கு வந்துட்டு லைட்டாக கிளிக் ஆகுது. ஏன்னா அந்த ஊரில் வந்துட்டு ஒருத்தருக்கு இப்போ மேரேஜ் நடந்தாலுமே ஹோல் ஊர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருப்பாங்க அந்த ஊரில் உள்ளவங்க. ஸோ அவனுக்கு கிளிக் ஆகவும் அவன் கேட்குறான், அது லியா அவங்களுக்கா அப்படின்னோடனே, ஆமாம் லியா அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டே எப்படி இருக்கானா, ஐயோ அத்தாடி இவக்கிட்ட என்னமோ வம்பு வச்சுக்கிட்டோம், நான் மட்டும் டேன்னு தெரிஞ்சேன்னா இவ சொல்லி வீட்டில் கொளுத்தி போட்டுருவாளே அப்படின்ற மாதிரி அவன் பேசாமல் வரான். அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, சரி உங்கள் நேம் என்னது அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய நேம் வந்துட்டு வி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை வந்துட்டு வீட்டு ஃப்ரெண்டில் விட்டுட்டு அவன் போகிறான். போகும்போது அவங்க பாட்டி, பாட்டி எங்கே வாப்பா. உடனே டே வந்துட்டு, ஐயோ இந்த தாய் கிழவியை பார்த்துருச்சு, இனி நம்ம சுத்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சொல்லுங்கள் பாட்டி. என்னப்பா ஒன்று பார்க்கவே முடியல. அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பாட்டி, அதான். அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில், என்னது இவன் தான் அந்த டேயா, அந்த வெட்டி ஆஃபீஸர், ஓ ஐயோ இவன் முன்னாடி அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் என்ன நினைக்கிறான்னா, ஒரு வேளை இந்த தாய் கிழவிக்கிட்ட இந்த சில்வண்டு சொல்லிடுமோ அப்படின்ற மாதிரி உங்களை சில்வண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணி அப்படி சொல்கிறான். நீங்களும் அப்படி அந்த அசிங்கத்தில் இருக்கும்போது, அசிங்கமாக இருக்கா அதில் இருக்கும்போது உங்கள் பாட்டி வந்துட்டு, என்னப்பாச்சு எனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி வரும்போது தடுக்கி விழுந்துட்டா அதான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ தடுக்கி விழுந்துட்டாளா, சரிப்பா கொண்டு வந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னே வந்துட்டு, என்ன பாட்டி நம்ம தான் ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா, ஒன்றை மாதிரி ஒரு பையன் கிடைக்க உங்கள் அம்மா தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களா, ஆமாம் இவனை மாதிரி ஒருத்தவங்க கிடச்சா ரொம்ப முன்னேறிடுவாங்க வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸை மறைச்சிட்டு, ஐயோ அசிங்கமாக போச்சு இனி நான் எப்படி என் ஃபேஸில் முழிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. பட்டே எப்படி நினைக்கிறேன்னா, ஐயோ அந்த செல்வன்ட்டு அந்த தாய் கிழவிகிட்ட சொல்லிவிடுமோ, அதுவே இப்போ தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசுது, இதில் இந்த செல்வன்ட்டு வேறு சொல்லி அது வந்து நம்மளை, ஐயோ செல்வண்டே ஒன்று தான், ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நீங்கள் வந்துட்டு லியா கிட்டே கேட்குறீங்க, லியா நீ வந்துட்டு ஏதோ ரவுடி பையன் இந்த ஊரில் இருக்கான் அப்படின்லாம் சொன்னேன், அவன் நேம் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்கும்போது, அவனோட நேம் வந்துட்டு டே தான், எல்லோரும் அவனை வீன்னு கூப்பிடுவாங்க, வி வந்து அவன் நிக் நேம், அவனோட ஒரிஜினல் நேம்னா கிம்டேயா, எல்லோரும் டேன்னு சொன்னாலே எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, யார் அது நான் கட்டிக்க போகிறேன்ல அவனோட தம்பி தான் அப்படி. உடனே என்னது தம்பியா, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்லை பிரச்சனை எதுவும் இல்லை, சும்மா கேட்டேன். அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், அவன் வந்துட்டு ஜேகே சொல்லியிருக்கான், அவனுக்கு வேலை என்னதுன்னா போகிற வரவங்கள வம்பிழுக்கிறது தான் வேலைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆமாம் நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற. நீங்கள் வந்துட்டு, இல்லை நீ ஒருத்தனை கட்டிக்க போகிறல்ல, என்ன ஃபேமிலியில் தெரிய வேண்டாமா. உடனே அக்கா, என்னது என் மேலே இவ்வளோ அக்கறை, என்னாச்சு, அக்கறை சக்கரை எதுவும் கிடையாது, சும்மா கேட்டேன் போதுமா தாயே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீங்க. போயிட்டு திரும்பவும் ஐயோ அசிங்கமாக போச்சு, இனி 2 நாள் வேறு என்கேஜ்மெண்ட் வேறு இருக்குதான், ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக அந்த என்கேஜ்மெண்ட் டே வருது. நீங்கள் வந்துட்டு திருப்பியும் பேண்ட் ஷர்ட் தான் போடலான்னு அப்படி பிளானில் இருக்கும்போது உங்கள் அக்கா வந்துட்டு, எனக்காக நீ எதுவும் பண்ணதில்லை, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அசிங்கப்படுத்த மட்டும் இருந்துக்கோ. நீங்கள், நான் என்னடே உன்னை அசிங்கப்படுத்தேன், இல்லை நீ எப்படியும் பேண்ட் ஷர்ட் தான் போடுவேன், ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் என் செல்ல தங்கச்சியில் ரொம்ப வயிறு குட்டி இல்லை, நீங்கள் ஒன்று என்ன இன்னைக்கு மட்டுமாச்சும் ஹாஃப் ஷர்ட் கொடுக்கணும்னா
நல்ல தங்கச்சி, க்யூட் தங்கச்சி, இந்த இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் சாரி உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்குமா? ஸோ ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்துட்டு வச்சுட்டு போகிறாங்க. நீங்களும் நான் இது எனக்கு கட்ட தெரியாதே முழிச்சிட்டு இருக்கும்போது பரவாயில்ல வந்துட்டு அப்படின்னா உங்கள் அக்கா வந்துட்டு என்னென்னு கூப்பிடுவீங்கன்னா அந்த காட்டேரி டேப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அக்கா வந்துட்டு ரெடி ஆக்கி எப்படி உங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வெக்கம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஐயோ நம்மளோட ஃபேவரட் பர்சனை இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு காட்டேரியே உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன் என்ன காட்டேரின்னு கூப்பிட்டாதுன்னு, நான் அப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தான் நீ பக்காவாக இருக்க, அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ரத்த காட்டேரி கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது டே போதுண்டி எதுக்காக வந்தேன் போது அக்கா இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு விட்டு தரியா போது சரி உட்காரு, நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லும்போது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா கட்டி விட்டுறாங்க. நீங்களும் மிரரில் பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க, பட் இருந்தாலும் இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டி அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அக்கா பார்த்து என்னடி இப்படின்னு தெரிஞ்சிருப்பே, நீ பேண்ட் ஷர்ட்லேயே வான்னு சொல்லியிருப்பனே போது இதுதான் இந்த ஒய்யனோட பவர் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ்டி நீ உன்னோட பேண்ட் ஷர்ட்டே போட்டுக்கொடி, இது வேண்டாண்டி, பிறகு ஆள் மாறிடும்டி, எனக்கு அது தெரியாது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. பாட்டி பொண்ணு இங்கே வாமா, இங்கே வந்துட்டு ஒயன் இருப்பாள் அந்த ரூமில், அவகிட்ட வந்துட்டு இந்த மல்லிப்பூ கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நான் தான் ஒயன் அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னோட பேத்தி ஒயனா? ஆமாம் பாட்டி என்னடா எனக்கு தெரியலையா? எங்கம்மா ரொம்ப அழகாக இருக்குடி, இதுக்கு தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன் ட்ரெடிஷ்னலாக மாறு இப்போ பாரு எனக்கே உன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வராங்க. வந்துட்டு யாரும்மா இது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது நீங்கள் தானே, இருந்தாலும் அவங்கள கலாய்க்கிறதுக்காக ஏதோ புது பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா சொல்லுவாங்க. உடனே ஆமாம் புது பொண்ணு தான், உங்கள் புது மிஸ் ஒயன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒயன்மா நீங்களா? சரி ஓகே எல்லோரும் கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆகும். அவங்க பாட்டி உங்கள் 2 பேருக்கு இப்போ என்ன பிரச்சனை, என் பேத்தி முதலாக ஹாஃப் சாரி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை பூ அவங்களும் வச்சு விட்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு பூ வச்சு விட்டுட்டு சரிம்மா இதை வந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு சம்திங் கொடுக்குறாங்க. அதாவது இங்கேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ரிங் போடுவாங்கள்ல, அதுக்காக வந்துட்டு அந்த தட்டில் இருக்குது. ஸோ இதை உங்கள் அக்கா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் இல்லையா இதை பாட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் இருக்கா. அப்போ வந்துட்டு வெளில சவுண்ட் கேட்குது. ஒயன்மா அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஸோ நீ வந்துட்டு அவங்கள ரிசீவ் பண்ணி வீட்டில் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஏதோ மாப்பிள்ளையோட வீடு 10 தெரு தள்ளி இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் பாட்டி என்னம்மா சொல்கிறேன்? இல்லை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். சரி கூட்டிகிட்டு வாம்மா அப்படி நீங்கள் வந்துட்டு வெளியே நின்றுட்டு எல்லாரையும் வெல்கம் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படி ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா உங்கள் அக்கா வந்துட்டு இதான் என்னோடய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் அனுப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு உங்களுக்கு தெரியும். சொன்னே நீ தான் மிஸ் ஒயனாம்மா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்புறம் டேயோட அம்மா வராங்க. டேயோட அம்மாவுக்கு வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வரது யாருன்னா டே தான் வரான். நீங்கள் வந்துட்டு வெல்கம் மிஸ்டர் வி அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அது வியா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது என் ஃபேஸ் நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள், நான் யாருன்னு தெரியல. இல்லை தெரியல, அன்னைக்கு அந்த சகதியில் தள்ளி விட்டீங்களா? ஓ ஒயன் அவதானா? என்ன ஆளே மாறிட்ட? அது கொஞ்சம் நம்ம வில்லேஜில் இருக்கோம், ஸோ வில்லேஜ் தகுந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு என்ன அப்பட்டே நினைக்கிறான். ஒரு வேளை எல்லாம் மறந்துட்டா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மிஸ்டர் வி
டேங் நான் எதையுமே மறக்கலை சரியா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் பீதி ஆகுது. அப்படின்னா எப்படியும் தாய் கழுவிட்ட சொல்லி கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி தான் அவன் போகிறான். நீங்கள் வந்துட்டு என்னால் ஸ்மைல் பண்ணுறீங்க, அவன்கிட்ட அப்படியே டேஸ்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நீங்கள் அப்படி சரி ஓகே அப்படின்ற மாதிரி யாருமே வரலையா, ஸோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க. அப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, போய் லியாவை கூப்பிட்டுட்டு வாமா அப்படின்னு சொன்னே. நீங்களும் லியா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நீங்களும் அக்காவும் ரொம்ப பாசக்காரங்கள மாதிரி அப்படி வரீங்க. உடனே அவங்க அக்கா ஒரு கடத்தில் கேட்குறாங்க, ஏன் உனக்கு ஏதாச்சும் காய்ச்சல் ஏதாச்சும் வந்துருச்சா அப்படின்னு சொன்னேன். இல்லை எல்லோரும் முன்னாடி நம்ம ரொம்ப லவ்வபிள் சிஸ்டர்ஸாக இருக்கோன்னு தெரிய வேண்டாமா, உடனே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சரி வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் நிற்கிறீங்க. டே வந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஸாரில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்களா, ஸோ உங்களே வச்சு கண் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டேயோட அம்மாவும் இதை கவனிக்கிறாங்க. பட் பெருசாக எதுவும் அவங்ககிட்ட கேட்காம அப்படி இருக்கான். நீங்கள் வந்துட்டு கடுப்பாகிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அக்கா உங்கள் பக்கத்தில் நிற்காங்க. உங்கள் அக்காவோட ஃப்ரெண்டில் தான் ஜேகே நின்றுட்டுருக்கான். அப்படி ஜேகே உங்கள் அக்கா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விழுங்க போகிற அளவுக்கு அப்படி பார்த்துட்டே இருக்காங்களா. உங்களுக்கு இங்கே பார்த்தோன்னே காண்டாகுது. ஸோ இதுங்க வேறு அப்படின்ற மாதிரி இருந்தோடனே அதான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியாச்சுல, பின்ன எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி காண்டாகிட்டு நிற்கிறீங்க. அப்போது பக்கத்தில் வந்துட்டு அந்த ப்ரோக்கர் சொன்னீங்களா, அவங்க வந்துட்டு சரி ஓகே நீங்கள் ரிங் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ரிங்கை கொடுக்குறீங்க, உங்கள் அக்காவும் ஜிகேவும் ரிங் மாற்றிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் என்கேஜ்மெண்ட்டை பண்ணியாச்சு. இனி வந்துட்டு 1 வீக்னு சொன்னோம். பட் நாள் வந்துட்டு நான் இன்னும் 2 days தான் இருக்குது. அப்படின்னா 2 daysல உங்கள் மேரேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. அப்போது உங்கள் அக்காவுக்கும் ஜேகேக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியலை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஓயன் சரி ஓகே பாய் தான் போயிட்டு வரேன் அப்படின்னும்போது நீங்களும் சரி ஓகே பாய் மிஸ்டர் டேங்னு சொல்லாமல் அடுத்து திருப்பியும் பாய் மிஸ்டர் வி அதுதானே உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க. டேயும் ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறான். டேயோட அம்மா வந்துட்டு இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. டேயோட அம்மா வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது கேட்குறாங்க, அப்புறம் உங்கள் குட்டி பொண்ணுக்கெல்லாம் மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவளோட இந்த கேரக்டர் பார்த்து எவன் பொண்ணு எடுப்பான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஒன்று கேட்பேன், பட் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னும்போது, இல்லை என்னோட செகண்ட் பையன் வி அவனுக்கு உங்கள் பொண்ணை உங்கள் அப்பா வந்துட்டு இது பொய்யனை வந்துட்டு உங்கள் பையனுக்கு கட்டி வைக்கவா. அப்போது ஆமாம் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அவன் வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க ரவுடின்னு, ஆனால் அவன் அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது. அவன் வந்துட்டு ஏதாச்சும் தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஏதாச்சும் சண்டைக்கு ஏதாச்சும் போவான். இப்போது சண்டைக்கு போக மாட்டேன், ஏதாச்சும் ஆர்குமெண்ட் தான் பண்ணுவானே தவிர அவன் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வந்துட்டு நான் வந்துட்டு ஒயன் பாவம்னு சொல்லலை, உங்கள் பையன்தான் பாவம். ஏன் அப்படி இல்லை அவள் இங்கே பார்க்க தான் ஏதோ பவ்யமாக ஏதோ நல்ல பொண்ணா அடக்கமாக இருக்கிறா, வீட்டுக்கு வந்தால் தெரியும் அவங்க பையனை நாராக கிழிச்சிடுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர் தான் கொள்ளாம். அப்படின்னா அந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும். இவன் கொஞ்சம் அடமெண்டாக இருக்கானா, ஸோ உங்கள் பொண்ணால் மட்டும் தான் அவனை திருத்த முடியும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கேட்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவும் எனக்கும் ஓகே தான், உங்களுக்கு ஓகேன்னா எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பாட்டியும் அங்கே தான் இருப்பாங்க. உங்கள் பாட்டியும் சரி அப்படின்னா 2 பேருக்கும் முக்கியம்னா நம்ம வந்துட்டு லியா மேரேஜை வந்துட்டு லியா மேரேஜ் கூட பண்ணக்கூடாது, அப்போது 2 ஒரே இதில் முடியும்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் நல்ல ஐடியாவே இருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட வராங்க. டேயோட அம்மா வந்துட்டு ஹாப்பி வீட்டுக்கு போகிறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்துட்டு ஓயன் இதில் வந்துட்டு வெட்டிங் சாரீ அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது, உனக்கும் அக்கா மேரேஜ் கணக்கு தான் மேரேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு இதில் இடி வந்து விழுந்த மாதிரி இருக்குது. உடனே என்னது எனக்கு மேரேஜா, எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் வந்துட்டு யாரையும் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் மேரேஜ் பண்ணிக்கோ, இது அப்பாவோட ரிக்வெஸ்ட்டுமா,
அது மேரேஜ் சொன்னால் யாவது பையன் தெரிய வேண்டாமானே, அது நீ வந்துட்டு மேரேஜ் அன்னைக்கே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ப்ளீஸ்மா, இந்த அப்பாவுக்காகம்மா, இந்த அம்மாவுக்காக வேணாம் அப்பாவுக்காகவாவது அந்த பையனை ஓகே பண்ணுமா, ஓகே சொல்லிவிடவா அதனால சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் பக்கத்துலேருந்து உங்களை வெறுப்பேற்றுறா. யாரோ சொன்னாங்க எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லவ்வர்ஸை கண்டா பிடிக்காதுன்னு. இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் பண்ண போகிறாங்களாமா. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ண போகிறாங்களாமா. எங்கே அந்த அந்த பக்கத்தில் இருந்த ஆளை காணுமே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு இல்லையா உனக்கு நான் என்கேஜ்மெண்ட் கூட பார்க்க மாட்டேன், உன் முடியை பிச்சு உன் கையில் தந்துடுவேன், அப்புறம் மேரேஜுக்கு முடி இல்லாமல் தான் போய் நிற்பேன் அதனாலே. ஆமாம் எங்கள் கை வந்துட்டு பூ பறிச்சிட்டு இருப்பாங்களாம். அது மாதிரி இல்லையா அப்படின்னு உங்கள் பாட்டி சண்டை இல்லை பாட்டி, சரி ஓகே பாட்டி அப்படின்னு சரி பாட்டி நாங்கள் சண்டை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. டேவோட அம்மா வந்துட்டு டேவோட வீட்டில் போய் சொல்கிறாங்க, டே நான் அம்மா சொன்னவொன்னே கேட்பியாப்பா அப்படின்னோடனே, சொல்லுங்கம்மா என்னது, அது வந்து நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்பா அப்படின்னோடனே, யாரம்மா, இல்லை ஒரு பொண்ணு அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஒரு லவ்னா என்னன்னே தெரியாது தான், பிடிக்காது தான், நான் ஒரு காட்டு மிராண்டி தான், பட் ஒரு பர்சன் கூட இருக்கும்போது மட்டும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேம்மா, சாரிம்மா எனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, யார் ஒயனான்னு கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு பிடிக்கலான்னு தெரியல, பட் எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா அப்படி சொல்லும்போது, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்ல, அது யார் தெரியுமா, யாராக இருந்தால் என்னம்மா எனக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணே ஒயன் தான்ப்பான்னு சொல்லும்போது, டே வந்துட்டு ஹாப்பியாக அவங்க அம்மாவை தூக்கிட்டு ரோல் பண்ணுறான். உடனே டே போதும்டா எனக்கு கால் வலிக்குதுடா விட்டுடா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, பார்த்தேன் நீ வந்துட்டு அவளை பார்த்துட்டு இருந்தது, அதுவும் இல்லாமல் எனக்கும் அவளை பிடிச்சிருக்குப்பா, அவளோட கேரக்டரு துருத்துருன்னு இருக்கிற அந்த பேச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு பேசிட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. அண்ணன் மேரேஜ் டைமே உனக்கும் மேரேஜ் நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லும்போது டேய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன், என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன், இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க எப்படியும் மேரேஜ்னு சொன்னாலே எங்கள் பொண்ணு ஒத்துக்க மாட்டான், ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ணே வந்துட்டு அதுவும் சரிதாம்மா, அவளுக்கு தெரியாத இருக்கிறதும் நல்லது தான், சரிம்மா நான் போய் என் வேலையை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறான். போயிட்டு வெளியில் வந்துட்டு, நல்ல வேலை எனக்கு எப்படியோ தெரியல, தெரிஞ்சால் அது நீலாம்பரியாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு வெளியில் சேடாக உட்காரும்போது டே வந்து பார்க்குறான். வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா, எப்போவும் துருன்னு பேசிகிட்டு இருப்பேன். அதுவா, எனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களாம். மேரேஜ் தானே பண்ணிக்கோ, யாருன்னே தெரியாமல் எப்படி, யாருன்னே தெரியாமல் இருக்கிறதா நல்லது. அது வந்து உனக்கு என்னப்பா, நீ ஹாப்பியாக தெரிவ, உனக்கு 27 ஆகுது, இருந்தாலும் உனக்கு மேரேஜ் பண்ணல, எனக்கு 25 தான் ஆகுது, ஆனால் எனக்கு மேரேஜ் பண்ணுறாங்க, என்ன குடும்பம் பார்த்தியா அந்த மாதிரி. நீங்கள் வந்துட்டு டேக்கிட்ட ஃபஸ்ட் டைம் அப்படி ரொம்ப பப்பி வாய்ஸ் மாதிரி பேசுகிறீங்க. முன்னாடியே வந்துட்டு மைண்டுக்கு எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா, இவ்வளோ 2 டேஸில் எனக்கு ஒய்ஃபாக போகிறான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறான். அவனே பாரு நீ ஏன் சிரிக்கிறான் எனக்கு மேரேஜ்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு சரி விடு சரி ஓகே எல்லாம் சரியாகும் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறான். அவங்கள வந்துட்டு அந்த டிப்ரெஷன் மாதிரி போகக்கூடாது மேரேஜ்னு சொல்லிவிட்டு, அதனால் அவங்கள கேர் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகணும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன்னு உங்களுக்கு தெரியலை. பட் உங்கள் மைண்டில் வந்துட்டு ரொம்ப அப்படின்னா மைண்டில் வர ஃபஸ்ட் பர்சனாக இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் மாதிரி அந்த ஒரு ஃபீல் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜ், இப்போ நம்ம இவங்களை க்ரஷ் வச்சுக்கிட்டால் சரியாகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணி விடுறீங்க. பட் அவனோட ஸ்மைல்,
அவனோட பேசுகிறது, அப்புறம் ஃபேஸு, அவன் ஹேர் அப்படின்னா ஹேர் ஃப்ளிப் பண்ணுறது, அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சோட அவன் ரொம்ப ஹார்ட்டாக தெரிய மாதிரி இருக்குது. அந்த அவனோட அந்த வேர்வை வந்து அவன் வந்து ஹேர் அப்படி ஃப்ளிப் பண்ணும்போது வேர்வை வந்துட்டு அப்படி வடியும் போதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறீங்க. பார்த்துட்டோன்னே வில்லேஜில் இப்படி இல்லாமல் இருப்பாங்க. ஐயோ எனக்கு கொடுத்து வச்சது இவ்வளோ தான். சரி நம்ம மனசை லாக் பண்ணி வச்சுக்கோ. கீ வேறு ஏதோ 2 டேஸில் யாரோ மேரேஜ் பண்ணுவாங்களாம், அவங்க தான் எடுப்பாங்களாம். ஸோ யார்கிட்டையும் மனசு கொடுத்துறாத, ஓகே, மைண்ட் இட். அப்படி மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது டே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா அது அப்படி தானே அப்படிங்கும்போது டே வந்து ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு அவனை இப்போது ஏன்னு தெரியல, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவனை. ஸோ வந்துட்டு நீங்கள் சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாலும் போகிற ஏதாச்சும் தப்பாக நடந்துடுமோ, ஒருவேளை நானே கிறிஸ்டர்ஸெல்லாம் அடிச்சிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டே வந்துட்டு திங்க் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் விடும்போது சிரித்தது, அப்புறம் நீங்கள் வந்துட்டு அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு நினச்சது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அக்கா கிட்டே கேட்குறீங்க, மேரேஜ் லைஃப்னால் எப்படி போது, மேரேஜ் லைஃப் தான், எல்லாம் நம்மளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னும் போது சரி ஓகே, உனக்கு லவ் ஃபீல்னு சொல்லும்போது நீ சொன்னியே மைண்ட்லாம் இதாகும்னு, அதில் உண்மையா? ஆமாம், அது வந்து ஒரு நமக்கு அது எப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபீல் வரும். ஏன் உனக்கு ஏதாச்சும் வந்துச்சா? இல்லை நான் சும்மா கேட்டேன். இல்லை இனி 2 டேஸில் மேரேஜ்னு சொன்னாங்கல்ல அதான் அப்படின்னு வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது உங்கள் அக்கா வந்துட்டு நீ இப்படி இருக்காத உனக்கு இது செட்டே ஆகலை, நீ எப்போவும் துருன்னு என் கூட சண்டை பிடிச்சிட்டே இருப்பேல்ல, அந்த மாதிரி இது எங்கே என்னவோ எனக்குள்ள எதுவும் தடுக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் அடக்கம் முடக்க மாதிரிலாம் இருக்கணும்னு உங்கள் அக்கா வந்துட்டு என்னது எனக்கு அடக்கம் உடக்கெல்லாம் வந்துருச்சா ஒரு நாள் சாரி வியர் பண்ணதில், அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கேன். அன்னைக்கு மட்டும் நான் நீ சொன்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன்னா இப்படி இந்த நிலமை வந்திருக்குமா அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது சரி ஓகே, என்றைக்கும் ஒரு நாள் பண்ண போகிறேன், அது ஏன் மேரேஜோட பண்ணிக்க போகிறேன், சரி விடு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு தூங்குறீங்க, உங்கள் தூக்கத்தில் வர்றது எல்லாமே டே தான். வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெளியில் எதுவுமே போகலை. அதாவது இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு வந்துட்டு மேரேஜ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வெளியில் போகலை. ஏன்னா ஒரு வேளை நம்ம வெளியில் போனால் திரும்பி டேயை பார்க்கும், டேக்கு மேலே லவ் வரும். ஸோ அடுத்த டே வந்து மனசில் வச்சுட்டு வேறு ஏதாச்சும் மேரேஜ் பண்ணால் அது சரியாகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியிலே போகலை, வீட்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிட்டு தூங்குறது அப்படி இருக்குங்க. டேயால் இது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வேளை வந்துட்டு நாளைக்கு மேரேஜ் இருக்கிறதுனால அவள் இப்படி இருக்கிறாளா இருக்கும், சரி ஓகே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் அவன் வீட்டில் இருக்கான், நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, ஃபோனில் சுத்தமாக இது கிடையாது, டவரே கிடையாது. உங்கள் ஃபோனில் டவரே கிடையாது. அப்படியே நேரமே போகாமல் டிவி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிவியும் கிடையாது. உங்கள் வீட்டிலோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் மேரேஜுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ நாளைக்கு மேரேஜ் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்கள் அப்பா வந்துட்டு வராங்க. வந்துட்டு ஒயன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணில் வந்துட்டு அப்படி கண்ணீர் கட்டி நிற்குது. அப்போ உடனே உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் தோளில் தட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்குமா, பொண்ணாக பிறந்தா இப்படி தான்மா, ஆனால் உனக்கு கொஞ்சம் ஏர்லியராக நடக்குது, அது வந்துட்டு நீ வந்துட்டு புரிஞ்சுப்பையான்னு, சரி எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா, எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, சரி ஓகே இதுதான் லைஃபு, நம்ம எப்படியும் இதை வந்துட்டு தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா தூங்குறீங்க. தூங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பி ரெடி ஆகுறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ரெடி ஆகுறீங்க, உங்கள் அக்கா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்கே தெரியும்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு மேரேஜ் நடக்குது. பெரிய ஹால்லாம் கிடையாது, ஊர் நடுவில் அப்படி நடக்குது. எல்லாருக்கும் இடையில எல்லோரும் நிற்க உங்களுக்கு மேரேஜ் அப்படி நடக்குது. மேலே வந்துட்டு மேடை, நீங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா இருக்காங்க, அப்புறம் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே சேம் ட்ரெஸ் சேம் கலர் அதே மாதிரி இருக்கீங்க. ஃப்ரெண்டில் வந்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு நார்மலாக தான் வரான்.
ஆனால் டே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு கேப்பில் வந்து ஃப்ளவர் தூக்கி விட்டு ஃபேஸ் கவர் பண்ண மாதிரி வரான். உடனே நீங்கள் வந்துட்டு இதுவரை வந்ததுக்கப்புறமும் ஃபேஸ் தெரியலைன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கீங்க. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு வாழ்த்து சொல்ல அப்படியே உங்கள் மேரேஜ் அங்கே முடியுது. ஸோ டே வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த கேப்பை எடுக்கலை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு தேடுற ஒரே பர்சன் டேயை தான் தேடுறீங்க. என்னது நம்ம மேரேஜுக்கும் வரலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே கிட்டே கேட்குறீங்க. உங்கள் தம்பி வரலையா அப்படின்னோடனே ஜேகே வந்துட்டு அப்படி பேக் போஸில் வந்துட்டு டேயை பார்த்துட்டு இல்லை அவன் எனக்கு ஏதோ வேலை வந்துட்டுன்னு போயிட்டான், சியோல் கிளம்பி போயிட்டான் அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜேகேக்கு புரியுது இவன் வந்துட்டு மிஸ் பண்ணுறான், ஒரு வேலை இவளுக்கும் பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து முடியுது. பட் ஃபோட்டோ எடுக்கும்போது டே வந்துட்டு கேப்பாக கலத்திருப்பான். நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவில் தானே ஃபோக்கஸாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவன் கலத்திட்டு திருப்பி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் திருப்பி மாட்டிட்டு சாப்பிடலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டே வந்துட்டு எங்கே இருப்பான்னா டேக்குன்னு தனியாக வில்லேஜில் சியோலில் ஒரு இடம் இருக்கும். ஜேகே வந்துட்டு எங்கே இருப்பான்னா கனடா, அங்கே கிளம்புவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளம்பி போகிறதுக்கு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு விசாலாம் இருக்குதா? ஸோ நீங்கள் தான் முதல்ல கிளம்பி போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா பாட்டி டேயோட அம்மா உங்களுக்கு அவங்க தான் மாமியார்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு இதுக்கு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்பி போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க, கிளம்பி போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமாவும் டே வந்துட்டு அவனோட இது கேப்பை கலத்தலை. ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்கன்னே எஸ் இல்லை இப்போவாவது நீங்கள் உங்களோட கேப்பை கலத்திடலாம்ல அப்படின்னோடனே அங்கேருந்து ஒரு வாய்ஸ், நான் வந்துட்டு இப்போது கேப்பை கலத்தினா உங்களுக்கு என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஃபேஸ் பார்த்துருவேன் இல்லை அதான் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு லைட்டாக கிளிக் ஆகுது அந்த வாய்ஸ். அந்த கிளிக் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் அவன் கேப்பை கலத்தும்போது வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனே நீங்கள் வந்துட்டு அவன் முதுகுலேயே 2 போட்டுட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல நீ தானே அப்படின்னது, எங்கே நான் சொல்லி இப்போ நீ வந்துட்டு என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணவான்னொடனே இல்லை ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், பட்டு என்னன்னு தெரில எனக்கு ஒன்று பிடிச்சிச்சு, ஏன் எதுக்கு நல்லா தெரில ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது உனக்குன்னு பிடிச்சிருச்சு நாங்கள் எதுவும் நம்பணும் அப்படிங்கும்போது ப்ராமிஸா அப்படின்னே நான் இப்போ ஒன்று லவ் பண்ணுறேன்னு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோடனே நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு டே சொல்கிறான் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, டேயும் ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அங்கே அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணி அவன் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. இப்படி வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போகுது. நீங்கள் சியோலில் தான் இருக்கீங்க, அப்பப்போ அம்மா வீட்டுக்கெல்லாம் போவீங்க. பட் லியா தான் கனடாவில் இருக்கிறதுனால எப்போவாச்சும் ஒரு டைம் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஏதாவது சின்ன சண்டை வந்தாலும் பெரிய சண்டை வந்தாலும் ஓடி வர்றது உங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் வீட்டுக்கு வருவீங்க, அப்புறம் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும். இல்லைன்னா டே வரலைனாலும் நீங்கள் திருப்பி போய் டேட்ட சண்டை பிடிச்சிட்டு வரதா இருக்கும். அப்படி ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுது. சரி ஓகே பாய் மிஸ். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இடையில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேனாலும் மன்னிச்சிக்கோங்க. சரி ஓகே பாய் மிஸ்.